தஞ்சை பெரிய கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது என்பதை உலகிற்கு உரக்கச் சொன்னவர் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஜூலியஸ் ஈகன் ஹல்ஷ் ஜூலியஸ் யூஜன்ஹோல்ச் ஆவார். 1880களில் இவர் தென்னிந்திய 1003-1010 ஆண்டுகளுக்கு இடையே கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் அடுத்த 700 ஆண்டுகள் இங்கே வாழ்ந்த எவராலும் பெரிதாக கண்டு கொள்ளப்படவில்லை என்பது ஆச்சரியமாக இருக்கலாம். தமிழ் வளர்த்தவர்கள், தமிழை வைத்து வாழ்ந்தவர்கள், மடங்கள், ஆதீனங்கள், தனிப்பட்ட அமைப்புகள் எவராலும் இந்த கோவில் கண்டு கொள்ளப்படவில்லை என்பதே உண்மை. ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பே இங்கே அனைத்தும் பக்காவாக இருந்தது என்று சொல்லக்கூடியவர்கள் அப்படியே ஆப்லைன் மோடுக்கு சென்று விடுவது வாடிக்கை. சோழ பேரரசின் வீழ்ச்சிக்குப் பிறகு கி.பி. 13ஆம் நூற்றாண்டு தமிழகம் பல்வேறு நிலைகளை சந்தித்தது. குறிப்பாக மாலிக் படையெடுப்புகளைச் சந்தித்தது. மாலிக் கபூர் போன்றோரின் தில்லி சுல்தானிய படையெடுப்புகளால் கோயில்கள் சிதைக்கப்பட்டன. சோழர்களுக்கு பின் வந்த பாண்டியர்கள், விஜயநகர அரசர்கள் மற்றும் மராட்டியர்கள் கோவிலை பராமரித்தாலும் சோழர் காலத்து அந்த பிரம்மாண்டமான பொற்காலம் மறைந்து போனது. போர்கள் மற்றும் பராமரிப்பின்மை காரணமாக கோவில் வளாகத்தை சுற்றி காடுகள் வளர்ந்தன. மக்கள் நடமாட்டம் குறைந்ததால் அது ஒரு பாழடைந்த கோட்டை போல காட்சியளித்தது. நீண்ட காலம் மக்கள் நடமாட்டம் இன்றி வௌவால்கள் மற்றும் இருள் சூழ்ந்து காணப்பட்டதாலும் அதன் பிரம்மாண்டமான தோற்றம் பாமர மக்களுக்கு அச்சத்தை ஊட்டியதாலும் இது பேய் கோவில் என்று உள்ளூர் மக்களால் ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டது. தஞ்சை பெரிய கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது என்பதை உலகிற்கு உரக்கச் சொன்னவர் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஜூலியஸ் ஈகன் ஹல்ஷ் ஜூலியஸ் யூஜன்ஹோல்ச் ஆவார். 1880களில் இவர் தென்னிந்திய கல்வெட்டுகளை ஆய்வு செய்யும் பொறுப்பில் இருந்தார். அதற்கு முன் வரை இந்த கோவில் கார்வேட்டி ராஜாக்களால் கட்டப்பட்டது என்று ஒரு தவறான கருத்து இருந்தது. ஆனால் ஹல்ஷ் கோவிலின் சுவர்களில் இருந்த ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகளை படித்து அவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இந்த கோவிலை கட்டியது முதலாம் ராஜராஜ சோழன் என்பதையும் அவர் வழங்கிய தானங்கள், நிலங்கள் மற்றும் கோவில் பணியாளர்களின் விபரங்கள் வரை அனைத்தையும் கல்வெட்டு ஆதாரங்களோடு அவர் உலகிற்கு நிரூபித்தார். இதனா பின்னரே தஞ்சை பெரிய கோவில் மீண்டும் புதுப்பொழிவு பெற்று தமிழர்களின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றியது.